எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 12 வீடுகளில் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் எப்படி அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேது பகவானை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் தான். ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டு, இறங்கி வேலை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சம்பவத்தை நடத்தும். ஆனால் இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சம்பவத்தை உணர்த்தி காட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜோதிட விதிகளில். ஒரு குச்சி எடுத்து ஒரு போடு போட்டு அந்த வலி உணர்வோடு ஒருத்தர் செயல்படுறான் பார்த்தீங்களா, அந்த வலி உணர்வை உருவாக்கக்கூடிய கிரகங்களில் இந்த கேது பகவான் முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டப்பூர்வமா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஞான மார்க்கத்துக்கு போவதற்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தெய்வ சிந்தனை, முக்தி, மோட்சம் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கும், இந்த மருத்துவம், அதாவது இந்த மருத்துவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேப்பிலையை வச்சு மந்திரிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கை வச்சு ஹீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெடி ஆகும். வேப்பிலையை வச்சு மந்திரிச்சு விடுவாங்க, ரெடி ஆகும். இந்த மாதிரியான மருத்துவத்திற்கு உரியவராக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எதை பற்றி ஞானம் அப்படின்னா இறை சிந்தனை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் வருகிறார். இப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்துல 12 பாவங்கள்ல நின்றிருந்தா அதற்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். லக்ன பாவம், அதாவது உங்களுடைய ஜாதகத்துல முதல் கட்டமாகிய லக்னம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1ஆம் இடம் சொல்றாங்கல்ல, லான் போட்டிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கோம், அதுதான் 1ஆம் இடம். அந்த 1ஆம் இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் இருக்கும் பட்சத்துல ஒரு விஷயங்கள்ல இந்த ரகசியம் காக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப ரகசியமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறப்ப அந்த ரகசியத்தை இவங்களுக்குள்ளே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போனாலும் பெரிய லெவலில் அந்த ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. சும்மா சிம்பிளாக போகிறது, சாதாரண ஒரு செப்பல் போட்டு போகிறது, போதுண்டா இது அவன் என்ன பண்ண போகிறான் என்னைய அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய நபர்களாக வாழ்க்கையில் இருப்பாங்க இந்த லக்னத்தில் கேது உள்ளவர்கள். ஞான குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே எந்த விஷயத்தில் ஞானம் அப்படின்னா கேது கொடுப்பாருன்னா தெய்வ சிந்தனை, தெய்வ பக்தி, முக்தி, மோட்சம், ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு இதுகள் எல்லாம் அதிகப்படியான ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கலாம். பொதுவாக அந்த லக்னத்தில் கேது இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். என்ன மருத்துவம் அப்படின்னா இந்த கை வச்சு மந்திரிச்சு விடுறது, ஹீல் பண்ணி விடுறது, வேப்பிலை வச்சு மந்திரிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு சீக்கிரம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த லக்னத்தில் கேது உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இவர்களும் ஆரம்ப காலத்தில் எல்லா விஷயத்திலும் பெரிய அளவில் ஈடுபட்டாலும் கூட ஒரு பிற்பகுதி காலத்திலேயாவது ஒரு 30-35 வயசுக்கு மேலேயாவது இறை சிந்தனை, தெய்வ பக்தி, தெய்வங்களின் மீதான நாட்டம் இதுல ஈடுபடக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய லக்ன பாவம் சொல்லக்கூடிய முதல் பாவத்திற்கு அடுத்த பாவத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்கள்ல வாழ்க்கையில அடிக்கடி ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பொருளாதார விஷயங்கள ஒரு தடை, இல்லை அதுல ஒரு சிக்கல், இல்லைங்க அதுல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் நிறைவா இருக்கு அப்படின்னா கூட அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு கருத்து மோதல்களை வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நான் ஏதாவது ஒன்று பேசினா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் ஏதோ ஒன்று பேசினா மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் ஏதோ ஒன்று பேசினா என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாக இவர்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் லேட்டா பேசக்கூடிய வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அந்த திக்கி பேசக்கூடிய வாய்ப்பு, பேச்சுகளில் திணறல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா இவங்க அதிகப்படியாக பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். அப்படி இல்லை அந்த பையன் நல்லா தான் பேசுகிறான், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னா கூட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ரகசியத்தை வைத்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு கொக்கி போட்டு பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பேசிட்டே இருப்பாங்க, அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம மட்டும் சொல்ல மாட்டாங்க. நார்மலாக எல்லாத்து மாதிரி ஒரு இடத்துல பேசுவாங்க பார்த்தீங்களா, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லவே மாட்டான்டா இப்படின்னு குதர்க்கமான ஆள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தை ரகசியத்தை சொல்லாத நபர் அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 2ஆம் இடத்துக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள்.
இவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய தெய்வ அனுஷ்டானங்களை ஒத்து இருக்கக்கூடியதா இருக்கும்னு வச்சுங்களேன். எப்படி ஒரு கோயிலுக்கு போனால் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், அந்த முறைகளை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த தெய்வ அனுஷ்டானங்கள், ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வாழ்க்கையில நார்மலா போயிட்டு இருக்க வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுங்களேன். எப்ப புதுசா சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒன்று புதுசாக ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், சின்ன பிரச்சனை வந்துச்சுடா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம், டாக்குமெண்ட்டு, செக்கு இது சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், மாற்றத்தின் போது பிரச்சனையை சந்திப்பாங்க. அதனால இவங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கேஷுவலாக கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இருக்காது. புதுசாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான நபர்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரில் சில புதிய முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு சில விதி விலக்குகள்னு வச்சுங்க. அடுத்து பார்த்தா 3ஆம் இடத்தில் இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல நேரங்களில் தைரியம் இழக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு வச்சுக்கல. ஒரு விஷயத்தை புதுசாக செய்யறதுக்கு சில தயக்கம், தைரியம் கூட சொல்ல முடியாது, தயக்க உணர்வு ஏற்படுத்தக்கூடிய நபராக இந்த 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்ப நபர்களுக்கு ஏற்படும். அதிகப்படியான ஒரு குழப்பமான மனநிலையை இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனசு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறது, செய்யலாமா வேண்டாமா செஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இறந்த கால நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி லைஃப்களை நினைச்சிட்டு அப்படியே கஷ்டப்படுறது, இல்லை ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அந்த மாதிரி சரிவை சந்திக்கும் போது அந்த தொழிலை வளர்ச்சியில் இருக்கும்போது பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு நினச்சி இறந்த கால நினைவுகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அடுத்து இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4ஆம் இடமே சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரகங்கள்ல செவ்வாய் சொத்துக்களை குறிக்கக்கூடியது, 4ஆம் இடம் என்பது சொத்துக்களை குறிக்கக்கூடியது. உங்கள் லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா சொத்துக்களின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது சொத்துக்களின் மூலமாக கடன் பெற்று அந்த கடனை கட்ட முடியாத சூழல், அதற்காக சொத்துக்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் அந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ரெண்டுமே இல்லைங்க அப்படின்னா கூட நான் கட்டுன வீட்டில் என்னால் இருக்க முடியலைங்க, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், அல்லது எனக்கு ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கு, அந்த வீட்டை விட்டு வெளியில போய் நான் வாடகைக்கு இருக்கேன், இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாவது இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. பொதுவாக வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனை, நமக்கு பிடிச்ச வண்டி வாங்க முடியலன்னு வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வண்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த வண்டி என்னால் வாங்க முடியல. அல்லது என் கூட நானும் ஒருத்தரும் சேர்ந்துதான் வண்டி எடுத்தோம், அவனுக்கு வண்டி எந்த தொந்தரவு இல்லாமல் ஓடிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்குங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாவது, அல்லது வண்டிக்காக கடன் வாங்கி அந்த கடன் கட்ட முடியாத சூழல், வாகனம் சார்ந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். தாயாருடன் கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இவருடைய தாயாருக்கு அதிகப்படியான இறைநாட்டம், ஞானம், ஆன்மீக சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. நம்ம எப்போ பாரு கோயில் போயிட்டே இருக்கோம்டா இப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கொண்ட தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி இவருடைய தாயாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 4ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் தாயாருக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு இது ஒரு தடையான அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர்கள் மனம் வேற ஒரு விஷயத்திற்கு அப்படி நோக்கி போயிட்டே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த தியான பயிற்சி, ஆன்மீக சார்ந்த பயிற்சின்னு வச்சுக்கலாம். இந்த ஆன்மீக சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு உறுதுணையாக செயல்படக்கூடியவராக வருவார். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நானா செஞ்சிருந்தா கூட திருப்தியா செஞ்சு முடிச்சிருப்பேன், இவங்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டேன், குழப்பி விட்டு போயிட்டான், இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு குழந்தையை பற்றிய ஏதோ ஒரு மனக்கவலைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன விதமான மனக்கவலையாவனா இருக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, அதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, அவங்க ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் எடுக்கணும். ஆனா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு. அல்லது எனக்கு முதல் குழந்தை அபாசனம் ஆயிடுச்சுங்க, 2வது குழந்தை தான் பிறந்துச்சு, அல்லது பிறந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை இருக்குங்க,
அல்லது எனக்கு பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்துக்களை இழப்பு அல்லது பூர்வீக சொத்துக்களை பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குலதெய்வமே எனக்கு எதுவும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ, அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ, அல்லது ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினால சரியா வழிபடவே முடியலைங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும்னு நினைக்கிறேன், அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்துல நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையோடு செயல்படக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த ஆள் மனம் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு வெளிமனம் உள்மனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெளிமனம் இந்த ஆசைப்படுறது, இது மாதிரி ஆள் மனம் அப்படிங்கிறது தியானம் இது சார்ந்த விஷயங்கள், இதுல ஒரு குழப்பத்தன்மை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். காதல் விவகாரங்கள்ல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க ஆள் மனம், அந்த பாயிண்ட் மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். ஆள் மனம் அப்படிங்கிறது மனதை தெளிவா வச்சுக்கணும், கண்டதை யோசிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மையான ஆள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், இவருக்கு தன்னுடைய வாழ்நாள்ல கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். எதன் காரணமாகவோ, அதாவது உங்களுடைய லக்னத்தை என்ன லக்னமா வருது, அந்த லக்னத்தின் மீது இந்த கேது பகவான் அமர்ந்த நட்சத்திரம் இது, அதெல்லாம் அடிப்படையில் எடுக்கக்கூடிய விஷயம். ஆனா ஏதோ ஒரு காரணம், இந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் மறைவது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட, ஆனா அது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏதோ ஒரு வகையில கடன் சார்ந்த தொந்தரவை உங்களுடைய வாழ்நாள்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்துல உங்களுக்கு கடன் இல்லப்பா அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை தரக்கூடியவராகவும், அல்லது எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா உத்தியோகத்துல உங்களை விட அது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நான் வேலை செய்யற இடத்துல நான் வேலை செய்யக்கூடிய விஷயத்துல எனக்கு தாங்க பெரிய நாலேஜ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்துகிட்டே இருப்பாரு. பொதுவா இவருக்கு உடல் சார்ந்த வகையில சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த கேது பகவான் வந்துகிட்டே இருப்பாரு. எனக்கும் என்னுடைய தாய் மாமனுக்கும் அடிக்கடி கருத்து மோதல்கள் வந்துட்டே இருக்குங்க. நான் சொல்றது எங்க மாமா பிடிக்கவே பிடிக்காது, அப்படி இல்லைன்னா நான் எங்க மாமா கூட இது வரைக்கும் நான் பேசுனதே, எங்க தாய் மாமா எங்க அம்மா கூட பிறந்தவங்க கூட இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவா நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரான நபர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த நபராக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு சில விஷயங்களை ஒத்து போனாங்க கூட, இந்த ராகு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க. ஆனா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து போனா கூட பெரும்பாலான விஷயங்கள் ஆன்மீக விஷயமா ஓகே அப்படின்ட்டுருவாங்க. ஆனா வேறு சில விஷயங்களுக்கு, பெரும்பாலான விஷயங்களுக்கு ஒத்து போகாத நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதிலிருந்து பெறக்கூடிய வருமானங்கள், அதிலிருந்து பெறக்கூடிய நன்மைகள், இதை அடைய முடியாத சூழ்நிலையை இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. எனக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா ஏக்கரா கணக்குல சொத்து கிடக்குங்க, ஆனா எல்லாம் காலி இடமா கிடக்குங்க, குத்தை கூட எவனும் எடுக்க வர மாட்டானுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அல்லது எனக்கு ஊர்ல நிறைய சொத்து இருக்குங்க, அதை பயன்படுத்த முடியாத நிலை, அல்லது அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல என் கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்படின்னு ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரியான காரணத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்துவார்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை கல்யாணமே முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அல்லது கல்யாணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண சமயத்திலாவது ஏதோ ஒரு தடை தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அல்லது திருமணத்திற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, 2 நபர்களுடைய கருத்து ஒத்து போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பொதுவாக நண்பர்கள் ரீதியான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். கூட்டாளி அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப், நம்ம ஏதோ ஒன்று போட்டு செய்கிறோம், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு சில காரியங்கள், ஒன்று ஒரு சும்மா நண்பன் நின்றுருப்பான், வாட ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே போய் ஏதோ ஒரு நமக்காக ஒரு பிரச்சனை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் ரீதியான பிரச்சனை, கூட்டாளி ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, வேற ஏதோ ஒரு பார்ட்னர்ஸு, இந்த மாதிரி பார்ட்னர் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான்
கொடுத்துக்கிட்டே இருப்பார். பொதுவாக இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், அதாவது ஆணோ பெண்ணோ மாற்றி எடுத்துக்கோங்க, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க, இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் இந்த தெய்வ உணர்வு, தெய்வ சிந்தனை, பக்தி, மோட்சம், இறை வழிபாடு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எதிர்ப்பு மறுப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்களாக இருப்ப. ஒரு மனைவியா இருந்தால் அவங்க கணவன் ரொம்ப சாமி கும்பிட்றவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தை போய் நீங்கள் சாமி கும்பிட்டே இருக்கீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒரு கணவனாக இருந்தால் மனைவி அதிகமாக சாமி கும்பிட்டே இருங்க, எப்போ பாரு விரதனே இருந்துகிட்டே இருக்கா இப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தெய்வ வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு மறுப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்களாக இந்த 7ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அடுத்து 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாக இவர்களுக்கு வாழ்க்கையில இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். அதுலேயும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள திடீர் அதிர்ஷ்டம், நான் இறைவனை எப்பயாவது பார்த்துருவேனா இப்படின்லாம் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டத்தை ஒரு சிலர் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த தெய்வத்துடைய காட்சி பார்க்கறது, ஒரு சித்தருடைய காட்சி பார்க்கறது, இந்த மாதிரியான காட்சிகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக 8ஆம் இடத்தில் கேது பகவான் மறைவது ரொம்ப நல்லதாக இருந்தாலும் கூட சில யோகங்களை தரக்கூடியவராக வருவார்னு வச்சுக்கோங்களேன். பல நேரங்களில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு ஆயுள் பலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தா இருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஆயுள் பலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் இவர்களுக்கு கொடுத்துட்டே கேது பகவான் இருந்தாலும் கூட திடீர் இடையூறுகளை வாழ்நாளில் கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம். நல்லா போயிட்டு இருந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. வாழ்க்கையில மன உளைச்சல்களை சந்திக்க வைக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் 8ஆம் இடத்தில் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஒரே டிப்ரெஷனாக இருக்கடா இப்படின்னு சொல்றாங்கல்ல, சிம்பிளா சொன்னோம்னா அந்த ஒரு தன்மையை இந்த 8ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. வீண் அலைச்சல்களை சந்திக்கக்கூடியவராக இந்த 8ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்கள் இருப்பாங்க. சும்மா போறான் வரான் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வீண் அலைச்சல்களை வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். பொதுவா இந்த எப்படி சொல்றதுன்னா, தான் தடை தோல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்கல்ல, வாழ்க்கையில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பிரச்சனை, நான் என்னென்னவோ முயற்சி பண்ணேன், அத்தனை தோல்வி அவமானம் இதெல்லாம் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தை பிற்பகுதி காலத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத வெளியில யாரும் காட்டிக்கூடாது, நம்ம வாட்டுக்கு நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற தான் பட்ட கஷ்ட நஷ்டங்களை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை வெளியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வருவார், வீட்டுக்குள்ளே அந்த ரகசியத்தை குடும்பத்தின் அவர்களை பிள்ளைகிட்ட பொண்டாட்டிக்கிட்ட அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டார். அந்த மாதிரி தான் பட்ட கஷ்டங்களையும் தடை தோல்வி அவமானங்களையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அடுத்து 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு தந்தையாருடன் வாழ்நாளில் அடிக்கடி கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சொல்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அல்லது நம்ம சொல்கிறத எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாருங்க, நல்லதுதான் சொல்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறத கேட்கவே மாட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். தந்தையாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகளை சந்திக்க வைக்கக்கூடியவராக இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தையார் இருக்காரு பார்த்தீங்களா, இறை வழிபாடு, தெய்வ சிந்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர்களே இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய நபர்களே இந்த தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு இதுல ரொம்ப ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் கோயில் விஷயங்கள் அடிக்கடி போறது. ஒரு சிலருக்கு அவர் கேது பகவான் அமர்ந்த நட்சத்திரத்தை பொறுத்து நிறைய நபர்கள் இந்த தெய்வ நம்பிக்கை இல்லாத நபர்களாக கூட இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவா தந்தையாரை பற்றின ரகசியங்களை காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரா, நான் அதை யார்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. தந்தையாரை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் காக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பற்றின அதிகப்படியான ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வேலை எப்போ செய்யணும், எப்படி செஞ்சால் அதோடைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தொழிலுடைய ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஆனால் தொழிலில் வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். நல்ல வேலைக்காரன் கரெக்டாக வேலைக்கே வரமாட்டான்டா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழில் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு ரீதியான என் தொழிலில் பணம் போட்டேன், சரியா தொழிலை நடத்த முடியல, தொழிலில் பிரச்சனை, வாங்கினவன் கொடுக்க மாட்டான் இப்படிங்கிற மாதிரி தொழில் பிரச்சனைகளை வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்கள் இருப்பார்கள்.
பொதுவாக இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்னன்னா, இவர்கள் செய்யக்கூடிய தொழில் ஆன்மீகம் சார்ந்த வகையில் இருந்துச்சுன்னா அந்த தொழில் இவருக்கு பிரச்சனையை சந்திப்பது கஷ்டமாயிரு வச்சுக்கோங்க. ஜோதிடம், ஒரு பூஜா ஸ்டோர் வைக்கிறது, இல்லது ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்து டூர் கூட்டு போறது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இவருடைய தொழில் அமைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தொழிலில் பிரச்சனை வந்து குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தொழில் பற்றின ரகசியங்களை காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு அந்த தொழிலில் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அல்லது இவங்க செய்யக்கூடிய நுணுக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த தொழிலில். அதை வேற எவனாலையும் செய்யவும் முடியாது, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த ரகசியத்தை இவருக்குள்ள வச்சுக்குவாங்க. எப்படின்னா அதை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி தொழில் பற்றின ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய செயலில் ஆரம்ப காலங்களில் பல தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். தனக்கு அவ்வளவு திறமை இருந்தாலும் கூட, தொழில ஞானம், அந்த விஷயம், ரகசியம் எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் தடைபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எல்லா திறமையும் எனக்குள்ள இருக்குடா, ஆனா நான் அந்த விஷயத்தை சரிவர செய்யவே முடியல, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த 10ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள். 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் செய்தொழில் மூலமாக பெறக்கூடிய லாபத்தை அனுபவிக்க முடியாத நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு தொழில் பண்ண, ஒரு ப்ராடக்ட் விற்றேன், அதுலேருந்து எனக்கு லாபம் கிடைச்சிச்சு, ஆனால் அந்த லாபத்தை என்னால் அனுபவிக்க முடியலப்பா, கை தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு புரோக்கர் வேலை செய்கிறாங்க, ஒரு இதாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தரகர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடம் கைமாத்துறாங்க அப்படின்னா, வாங்க 2 பார்ட்டியில் கூட்டிகிட்டு போய் சின்ன ஒரு கமிஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமிஷன் பார்க்கக்கூடிய சூழல்ல இவருக்கு தெரியாமல் இந்த 2 பார்ட்டி கனெக்ஷன் அவனுக்கு எதுக்குப்பா கமிஷன் கொடுக்கணும், நம்ம அந்த வேலையை முடிச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி அந்த லாபம் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர்களுக்கான வரக்கூடிய லாபம் கை நழுவி போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தான் செய்த ஒவ்வொரு சூழலுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த பலன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலனை அனுபவிக்க முடியாத தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக வேறொருவரின் மீது ஆதரவு படுவது, அதாவது பாவம்பா அப்படின்னு சொல்லி போய் அவனுக்காக ஆதரவு பட்டு அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். தனது லாபம் பற்றின ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா லாபம் வந்துச்சுப்பா இந்த பிஸ்னஸில் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அதை எப்படி வந்துச்சுன்னு வெளியில் சொல்லவே மாட்டாங்க. எப்படிப்பா சம்பாரிச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி இல்லைன்னா, ஏப்பா கமுக்கமாக அமௌண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை இப்படின்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி லாப ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் ஒரு கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, 11இல் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைதான் செய்யும் அப்படின்னு. ஆனால் ஒரு பாவத்தின் காரகத்துவம்னு ஒன்று இருக்கு. அந்த பாவத்தின் காரகத்துவத்தில் ஒரு 3 காரகத்துவம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 11ஆம் இடத்துக்கு லாபம், மூத்த சகோதரம், சந்தோஷம், இந்த மாதிரி 3 காரகத்துவம் இருக்குன்னு வச்சுங்க. மூத்த சகோதரத்துவத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்நாளில் அவர் கொடுத்துருச்சு அப்படின்னா லாபத்தை கட் பண்ணிடும். லாபத்தையும் மூத்த சகோதரர் ஒற்றுமை கொடுத்துச்சு அப்படின்னா சந்தோஷத்தை கட் பண்ணும். ஏதோ ஒரு காரகத்துவத்தை அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் ஏதாவது அந்த பாவத்தில் இருந்துச்சுன்னா அதை தராமல் போகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடியதே ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிறவி இவருக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதற்கு இது மட்டும் காரணம் கிடையாது, வேறு சில காரணங்களும் இருக்கு. ஆனால் அதை மட்டும் வச்சு எல்லாம் அந்த பிறவியில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாதா, இவங்க வந்து அடுத்து பிறக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கான என்ன தவறு வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடியது ஒரு மோட்ச பிறவி, முக்தி பிறவி, இறைநிலையை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆன்மீகம், முக்தி, மோட்சம், பயணம், பிறவி, பிறவா நிலை இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதற்காக தன்னை பெருமளவில் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விரயங்களை நிறைய செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படி செஞ்சாதான் இவங்களுக்கு மன திருப்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ருத்ராஜன் நிறைய வாங்குறது, ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா நிறைய செலவு பண்ணுறது, தட்டில் நிறைய தட்சிணை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல ஒரு சாமி படங்கள் வாங்குறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக
இந்த ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில சுயநல அற்றவராக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயிலுக்கு போகலான்னா ஒரு 4 பேர் அவங்க கூட இவர் கூட கோயிலுக்கு வராங்கன்னா அத்தனை செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆன்மீக விஷயங்கள்ல சுயநல அற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரகசியமாக வச்சுக்குவாங்க. அதாவது டக்குன்னு ஒரு 500 ரூபா ஆகக்கூடிய இடத்துல ஒரு 1000 ரூபா ஆயிடுச்சு, 5000 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா இது போய் எப்படி வெளியில் சொல்கிறது இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த செலவு பற்றின விஷயங்களை ரகசியமாக வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த பிறவியில் இவர்கள் தெய்வ நாட்டம், தெய்வ பக்தி, ஒரு சிலர்லாம் அப்படியே பேசாமல் போய் உட்காந்துக்குவாங்க. எங்கிட்டாச்சும் ஒரு மலை, காடு, இறை, கோயில் சிந்தனை இதெல்லாம் கிடைச்சதுன்னா எங்கிட்டாவது போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக எப்படி தெரியுமா நினைப்பாங்க, ஒரு முற்பகுதி காலத்தில் எப்படியா சம்பாரிச்சு என்னுடைய மனைவி பிள்ளைக எப்படின்னு வேலை செட்டில் பண்ணிட்டு பேசாமல் காவி உடுத்திட்டு என்கிட்ட போயிடும்டா இப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஆழமாக ஓடிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இதையெல்லாம் இவருக்கு செய்வார். இதுதான் இந்த கேது பகவான் 12 பாவங்கள் அமர்ந்திருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.